ஓகே மேம். இத தாண்டி இவங்க தூங்காததுக்கு, வயசானவங்க தூங்காததுக்கு ஏதாவது மேஜர் ரீசன்ஸ் இருக்கா மேம்? டிப்ரஷன், ஆங்சைட்டி தான் மேஜர். ஓகே. அத சரி செய்யறதுக்கான வழிகள் அத என்னவா சரி இருக்கும்? செய்யறதுக்கு ஃபுல் மருத்துவ ஆலோசனை வேணும். அதுல அவங்களுக்கு தேவையான தெரப்பி இருக்கு, மருந்துகள் இருக்கு. எதுனாலன்னு பண்ணி, அது ஒரு தனி டாபிக் அது ஆக்சுவலா. இது அவங்க அப்படி இருக்காங்க, தூங்காம இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு கூட வீட்ல இருக்கவங்களோ, பசங்களோ கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் அவங்களுக்கு என்னவா இருக்கு மேம்? ஏன்னா அவங்க படுத்திருப்பாங்க. ஆனா அவங்க தூங்குறாங்களான்றது நம்மளுக்கு காலையில தெரியாதுல்ல. எந்திரிச்சா தூங்கிட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. இரிட்டபிளா இருக்க மாட்டாங்க. ம். இப்ப தூக்கமே இல்லன்னு சொல்றாங்க வச்சுக்கங்களேன். இப்ப ஆப்வியஸ்லி இப்போ ஒரு ஒரு மருத்துவர்ட்ட போனாலும், அவருக்கு தெரியாது. நீங்க சொல்றத வச்சு தான் அவங்க வைத்தியம் பண்றாங்க. ம். ஸோ தூங்கல அப்படின்னு வீட்ல ஃபேமிலி மெம்பர் சொன்னாங்கன்னா, அது எப்போதுமே ஒருத்தர் சொல்றத வச்சு ஒரு மருத்துவர் டிசைட் பண்ண போறதில்ல. இப்ப பேஷண்ட் சொல்றாங்க, எனக்கு தூக்கம் இல்லன்னா, அத கேட்டுப்பாங்க. ம். கொலாட்ரல் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். கூட கூட்டிட்டு வராங்க இல்லையா? ம். ஃபேமிலி மெம்பர் அவங்களையும் கேட்டுப்பாங்க. இவங்க என்னலாம் பண்றாங்க? மதியம் தூங்குறாங்களா? நைட் படுத்த உடனே தூக்கம் வருதான்னு. இது 2யும் பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு அசஸ்மென்ட் பண்ணி, தூக்க மாத்திரை வேணுமா? இல்ல அவங்க டிப்ரஷன், ஆங்சைட்டிய பண்ணணுமான்லாம் சொல்லுவாங்க.